ஒரு விஷயத்த வந்து லைஃப்ல சாதிக்கணும்னு பயங்கரமா ஓடணும்னு நெனைக்கிறீங்க. ஆனா, அத தடுக்கிற பவர் இந்த உலகத்தில யாருக்கு தெரியுமா இருக்கு? ஒரு பெரிய அரசியல்வாதிக்கோ, டிக்டேட்டருக்கோ, இல்ல போலீஸ்க்கோ, மிலிட்டரிக்கோ, ஏன் கடவுளுக்கோ கிடையாது. அந்த பவர் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க கூடவே இருக்கிற ரிலேட்டிவோ, உங்களோட குளோஸ் ஃப்ரெண்டுக்கோ மட்டும் தான் இருக்கு. அந்த பவர யாரு குடுத்தது தெரியுமா? நீங்க தான். ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகுறப்பயே வந்து, அதோட எல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வரையறுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எல்லைய தாண்டி, அந்த பவுண்டரிய தாண்டி அவங்க ஆக்ட் பண்றது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தான். இது பிரிட்டி மச் வந்து நீங்க உங்க அப்பா, அம்மாட்ட போயிட்டு எனக்கு இந்த ஒரு பையன புடிச்சிருக்கு. இந்த பையன நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். அப்படின்றப்ப, நீ அத செலக்ட் பண்ண முடியாது. அத நாங்க தான் பண்ணுவோம். நாங்க பார்க்குற மாப்பிள்ளைய தான் நீ கல்யாணம் பண்ணணும். அப்படின்றது அந்த எல்லைய தாண்டி நடக்கிற ஒரு விஷயம். அதேமாரி நான் ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்றப்ப, இல்ல, இல்ல உங்களால இதெல்லாம் முடியாது. நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? உங்களுக்கு தகுதி கிடையாது, திறமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட இருக்கிற அப்பா, அம்மாவோ, இல்ல ஹஸ்பண்ட், ஒய்ஃபோ யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா, அந்த சொல்ற அளவுக்கு நீங்க வச்சது காரணம் நீங்க தான். ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கிறப்பயே வந்து அதோட பவுண்டரி என்ன அப்படின்றத நீங்க சொல்ல கத்துக்கணும். பிரிட்டி மச் வந்து நோ சொல்ல கத்துக்கோங்க. ஒரு விஷயம் தப்புன்னா தப்பு. அத சொல்ல கத்துக்கங்க. லேர்ன்.